Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக சேலம் கடை வீதியில் நடைபாதையில் அமைந்துள்ள கடைகளை போலீசார் அகற்றி வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணன். அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. சேலம் மாநகரில், அதாவது குறிப்பாக கடைவீதி, முதல் அக்கரகாரம், இரண்டாவது அக்கரகாரம், அருணாசலாசரி தெரு, அது மட்டுமின்றி கோட்டை மாரியம்மன் கோவில் சுற்றியுள்ள பகுதி, பழைய பஸ் ஸ்டாண்டு என அது மட்டுமின்றி புதிய பழைய பஸ் ஸ்டாண்டுகள், ஜங்ஷன் என மாநகரம் முழுவதுமே தொடர்ந்து நடைபாதைகள் ஆக்கிரமிப்புகள் இருந்தன. இது குறித்து நடைபாதை நடந்து செல்ல முடியாத நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் புகார் தெரிவித்தனர். குறிப்பாக நம்ம தமிழ் ஜனம் செய்திக்குழுவுக்கும் புகார் அளித்தனர். அதன் பேரில் தமிழ் ஜனம் செய்திக்குழு ஜூலை 11 விரிவான செய்தி தொகுப்பாகவும் அதனை இந்த ஆக்கிரமிப்பு குறித்து நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. அதன் எதிரொலியாக மாநகரில் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக நாம் தேர்வு செய்து ஆக்கிரமிப்பு குறித்து நாம் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகிறோம். அதன் எதிரொலியாக நேற்று சேலம் கொண்டலாம்பட்டி அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நமது செய்தி எதிரொலியாக மாநகராட்சி கமிஷனரை தொடர்ந்து நேரடியாக கலாய்வு நடத்தி அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டார். அதனை போல் தொடர்ந்து இப்ப சேலம் மாநகரில் உள்ள கடைவீதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற போக்குவரத்து போலீசார் களமிறக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அவர்கள் போக்குவரத்து போலீசாருடன் சேலம் மாநகர துணை கமிஷனர் மற்றும் போலீஸ் கமிஷனருக்கு அதனடிப்படையாக செயல்படக்கூடிய வீரர்கள் தற்போது களமிறக்கப்பட்டு ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று கடையின் முன்னால் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை உள்ளே எடுத்து வைப்பது, அது மட்டுமின்றி தேவையில்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் போர்டுகள், தேவையில்லாமல் சாலையில் நடைபாதைகள் வைக்கப்பட்டிருந்த போர்டுகளை அவர்கள் கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை செய்து அதனை உள்ளே எடுத்து வைத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி தொடர்ந்து இதுபோன்று நடந்து கொண்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை பாயும், தேவைப்படும் பட்சத்தில் வழக்கு தொடரப்படும் என ஒவ்வொரு கடை உரிமையாளர்களுக்கும் மற்றும் அங்கு பணியாற்றுபவர்களுக்கும் போலீசார் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் போலீசார் சேலம் மாநகரில் தற்போது திருவள்ளுவர் சிலை, கோட்டை மாரியம்மன் கோயில் வளாகம், கடைவீதி, 2வது அக்கரகாரம், 3வது அக்கரகாரம் என தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு தொடர்ந்து அவர்கள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.